வச்சுக்கிட்டு இருக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கால் பண்ணிட்டீங்க. ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே இல்லை. ஏன்னா ஒரு வருஷமாக வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான அப்டேட் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்போ தான் கண்டக்ட் பண்ணுவீங்க, எக்ஸாம் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? இல்லை வந்து ஒரு 11 மாதமாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், கைண்ட்லி அதுக்கான நீட்ஃபுல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியமாகவே இந்த டேரெக்டாக இதுக்கு இன்ஃப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான 14/12/3/2025 அன்றைக்கி அந்த மனுவோட எண்ணிக்கை மென்ஷன் பண்ணி 9/1/2025 மனுதாரி முகவரிகள்லாம் கொடுத்து உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்த கோருதல் தொடர்பாக. ஸோ கோரிக்கையே என்னென்னா, நீங்கள் எப்போ தான் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு எக்ஸாம் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை விவரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலம் செட் தேர்விற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு அரசாணையின்படி தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் செட் தேர்வு நடைபெற்று வருகிறது. எனவே செட் தேர்வு முடிந்து அதற்கான அனைத்து பணிகள் முடிவுற்றவுடன் உதவி பேராசிரியர் தேர்வுகள் குறித்து உரிய விவரம் இணையதளத்தில் வெளிப்படும் என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ செட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆன்சர் கீ கொடுத்து ஒரு ட்ராக்கர் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க கட் ஆஃபையும் ரிசல்ட்டையும் தான் அனௌன்ஸ் பண்ண வேணும். இப்போ ஃபைனல் கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃபு இதை கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உதவி பேராசிரியர் பணியிடம் கொடுத்த இப்போ விவரங்கள் நான் வரிசையாக சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விவரங்கள் எல்லாமே நாங்கள் அடிஷ்னலாக இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, மேலே கொடுக்கப்பட்ட இந்த செட் எக்ஸாமினேஷனுக்கான தீர்வுகள் இருக்கட்டும், இல்லை இந்த வந்து எக்ஸாம் எப்போ தான் நடத்துவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் வந்து இவங்க இதில் கொடுத்துருக்கிறதா இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி பண்ணதை வந்து நாங்கள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஹேண்ட் ஓவர் எடுத்ததுனால எங்களுக்கு அதில் டிலே ஆகிடுச்சு. பட் இப்போ நாங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த எக்ஸாம் முடித்தது பிறகு டெஃபினட்டாக நாங்கள் உதவி பேராசிரியர் பணிகளுக்கான தேர்வுகளுக்கான மத்திய விஷயங்களை நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ரெகுலராக டிஎன் செட் ரிசல்ட் டேட்டுக்கான உத்தேச தேதியான வீடியோ நம்ம எக்ஸ்க்ளூசிவான இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் எவ்வளோ வரும், எந்த வித சப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஆர்பியோட அஃபிஷியல் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ வரும், அதாவது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வரும், அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கால்குலேஷனையும் இதில் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எவ்வளோ ஓவராலாக டஃப்பு இல்லை ஈஸின்னு எது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது மாதிரி விஷயங்கள்ல அது மாதிரி டிஎன் செட் கட் ஆஃப் கால்குலேட்டர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து என்ன பேரலாக கொடுத்துருக்கோன்னா, நெட் எக்ஸாமினேஷனுக்கு கட் ஆஃப் எந்த மாதிரி அது பிளான் பண்ணுவாங்களோ அதே விஷயத்தை இதில் நாங்கள் கனெக்ட் பண்ணி இதோட கட் ஆஃப் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் இதில் ஆட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சேர்த்து இதில் சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிஎன் செட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா, கால்குலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ